மனிதராய் பிறந்து நாம் வாழ்வது என்பது இறைவன் அருளால் தந்தது. இந்த மனித பிறவி எப்படிப்பட்ட ஒரு தத்துவ நிலையை கொண்டது, அதற்கு விளக்கம் முருகப்பெருமானே. காரணம், மேல் நோக்கி நிற்கும் சிவபெருமான், மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் நிற்கும் முருகப்பெருமான். பஞ்சாட்சரம் 5 நமச்சிவாய, சராச்சரம் 6 சரவண பவா. 4 திசைகளில் மேல் நோக்கி நிற்கும் திசை 5 பஞ்சபூதங்களின் தலைவர் சிவபெருமான். 5 முகங்களில் தோன்றியவன் முருகப்பெருமான். 6 வாரம் கொண்டவன், 6 கோண சக்கரத்தில் கூடியவன் எம்பெருமான் முருகப்பெருமான். சூரனை வதம் செய்த பின்பு முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம். இது தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவாக போற்றி என்று சொல்கின்றோம். தென்னாடுடைய சிவன் யாருன்னு கேட்டாங்கன்னா, என்ன கேட்டா முருகப்பெருமான் தான் சொல்லுவோம். ஏன்னா தமிழ் மரபும் தமிழிடமும் கொண்ட கந்தப்பெருமானுக்கே உரியது. 6 குணங்களையும் கொண்ட நம்ம தமிழகமே 5 பஞ்சபூத தலங்களில் ஒன்று நமக்கு ஆந்திராவில் தான் ஒன்று இருக்கு. ஏன்னா காலத்துக்கு ஆகாயமாக நிற்கக்கூடியது சிதம்பரம், பூமி தலமாக விளங்கக்கூடியது காஞ்சிபுரம், திருவனைக்காவல் அப்பு தலமாக நீர் தலமாக விளங்கக்கூடியது காஞ்சிபுரம். எல்லாம் துருபமாக தீயின் பிழம்பாக நிற்கிறது திருவண்ணாமலை. இது 5 வாயு தலமாக விளங்கக்கூடியது காலாஸ்தி. இந்த காலதீஸ்வரர் அப்படின்னா நம்ம எல்லாமே தெரியும். கல்யாண தொழில் வளர்ச்சி இதுக்கெல்லாம் நம்ம போகிற இடம் காலதீஸ்வரர். ஆகையினால பஞ்சபூத தலத்தில் கூட ஒன்று நம்ம மாநிலத்தை தள்ளி தான் இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு உரிய முருகப்பெருமானுடைய அறுவடை வீடும் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கு. ஆகையினால முருகப்பெருமான் இகபர சுகம் கொடுப்பவர். இகபர சுகம்னா நம்ம கேட்ட வளங்களை கொடுப்பார், உயிர்களை உயிர்விப்பார். அந்த உயிர்களை உயிர்விக்கிறதுலேயே பிரணவத்தின் பொருள் தெரியாம பிரம்மாவே பொருள் தெரியாமல் நின்றதுனால முருகப்பெருமான் சிறையில அடைச்சிட்டார். அந்த நுணுக்கத்தில் நுண்ணறிவும் கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான். காரணம் என்னன்னா, கல்விக்கும் அவரே முதல்வர். ஓமனம் பிரணவத்துக்கு தந்தைக்கே உபதேசம் செய்வர். தந்தை வேறு மகன் வேறு இல்லை, அவரில் ஒன்று கலந்தவர் தான் முருகப்பெருமான். ஆகையினால இந்த இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, இந்த 3 சக்திகளை ஒழுங்கே இணைந்தவர் முருகப்பெருமான். இச்சாசக்தினா என்ன? ஆசைகள், நியாயமான ஆசைகள். ஆசைகளுக்கும் அளவு உண்டு. அந்த நியாயமான ஆசைகளுக்கு உரியவர் முருகப்பெருமான். அந்த ஆசைகள் மகாலட்சுமி, மகாவிஷ்ணு இவர்களுக்கு மகனாக இருக்கிறவர். மருமகனாக நின்று அந்த தேவலோகத்துக்கும் வழிகாட்டி, சொர்க்கலோகத்துக்கும் வழிகாட்டி எல்லா அரசாட்சியும் ஆளக்கூடியவர். அந்த தேவலோகத்துக்கும் அரசாட்சி ஆளக்கூடியவர் முருகப்பெருமான். பிரம்மலோகத்துக்கு சத்தியலோகத்துக்கும் ஆளக்கூடியவர் முருகப்பெருமான். சிறையில் அடைக்கும் போது படைக்கும் தொழிலே இல்லையா, என்ன பண்ணுவோம்? அதே கையில் கொண்டவர் முருகப்பெருமான். ஆகையால்தான் கல்விக்கும் சிறந்தவர் அவர். அப்ப சக்திக்கு சக்தி வேலாய் துணை நிற்கும் அவர் கையில் உள்ள வேல் கிரியாசக்தி. கிரியாசக்தி என்றால் இந்த 6 கோண சக்கரத்தையே ஏவக்கூடியது மூலாதாரம். அந்த அனல் உருவாக அந்த அடிவயிற்றில் இருக்கும் அந்த அனலை மேலோக்கி செல்ல தூண்டுதலாக இருப்பது முருகப்பெருமானுடைய சக்தி. அந்த சக்தியை பாதியாக கொண்டு கந்தனின் திருக்கரத்தில் அமர்ந்து அந்த சக்தி வேல் சென்றும் வென்றும் வரக்கூடிய ஒரு நிலையை கொண்டது. ஆகையினால் முருகப்பெருமானுக்கே உரியது. எல்லாம் சொல்லுவோம், ஒரு பஞ்சபூதங்கள் நம்மளை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அது எல்லா உயிர்களையும் உயிர்வித்து இயக்கிக் கொண்டிருக்கிறது.
ஆனால் மானிட பிறவியை இயக்கிக் கொண்டிருக்கிற சக்தி எது அப்படின்னா முருகப்பெருமானுடைய சக்தி தான். காரணம் எப்படிங்க? எல்லா ஜீவராசிகளையும் படைத்தாங்க. அரிதறிவு மானிடராய் பிறத்தல் அறிவு, அதிலும் குறு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அறிவு. நம்மளுக்கு கண்ணு தெரியணும், காது கேட்கணும், கை மூலமா இருக்கக்கூடாது, எல்லா நிலையிலையும் நம்ம அழகா இருக்கணும். அதான் மனித பிறவி. ஒரு ஜீவராசியா நம்ம வாழ்ந்துட்டோம்னா அந்த ஜீவராசி ஒரு நாய், ஒரு குறிப்பா ஒரு நாயை எடுத்துப்போம். ஒரு நாய் இருக்குதுன்னா இன்னைக்கு மழை வந்தது, இந்த மழை வந்தவொடனே எங்க வீட்டில் போய் யார் வீட்டில் போய் தங்கலாம் அப்படின்னு இருந்தோம். அங்கே போனவொடனே ஒரு உதவ வச்சு தருவாங்க, அங்கே வந்தோடனே ஒரு கொம்பு எடுத்து வச்சு தருவாங்க. அந்த நாய் நம்மளை ஒட்டி சார்ந்த நாய்க்கே இந்த நிலைமை அடிக்கும்போது அது கீழே இருக்கும் மேலே இருக்கும் ஜீவராசிகளுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் மனிதனுக்கு அப்பேற்பட்ட பிரச்சனை அல்ல. மனிதன் உள்வந்து வாழ்பவன், மனிதன் தொழில் செய்து வாழ்பவன். உறங்க இடம், உண்ண உணவு, உடுக்க உடை, இதையெல்லாம் தானே எடுத்துக்கொண்டு அதுக்கு உண்டான வேலையும் செஞ்சு அதுக்கு உண்டான பணத்தையும் செல்வத்தையும் சென்று அதனுடைய சிறப்பாக வாழக்கூடியவன் மனிதன். அந்த தன்மை எல்லா ஜீவராசியும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா அதனுடைய தன்மையை 6 கோண சக்கரமாக ஆக்கி காட்டியவர் முருகப்பெருமான். சரவண பவன் அவரு சனாச்சரம், சிவபெருமான் பஞ்சாச்சரம், ஒன்று எக்ஸ்ட்ராக 6 நிலைகளை கொண்ட சிவபெருமானே தத்துவமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமான் ஐயன் எல்லா ஜீவராசிகள் எல்லா இருமுற்று இருக்க ஒரு நிலையிலும் ஒரு தத்துவத்துக்களை சொல்லக்கூடிய வகையிலும் ஒரு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருப்பார். திருக்கல்யாணம், வேடத்தில் வேட சாகசம், சூரபத்மனை இழிக்க வீர சாகசம், கல்விக்கு தகுதியாக சோதிக்க பிரம்மதேவனுடைய சாகசம், சிவபெருமானுக்கு உபதேசம் தர தீட்சை சாகசம், இப்படி பல கோணங்களிலே முருகப்பெருமான் பல செயல்களை செய்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் நாம் மனிதனாய் பிறந்தால் மட்டுமே அனுபவிக்க முடியும். பேராசை கொண்டு முருகப்பெருமான் நினைத்தால் அது கிடைக்காது. 6 நாட்கள் கடும் விரதம் இருந்து அந்த 6 நாட்களில் உள்ள சூரசம்பாரம் பண்ணி அந்த 6வது நாள் 7வது நாள் திருக்கல்யாணத்தை கண்டு அதுக்கப்புறமா அந்த உணவு உண்டால் அது பலன். சக்தியில் இருந்தால் தான் அகப்பேர் வந்து சொல்லுவாங்க. சக்தியில என்பது கந்த சஷ்டி, சஷ்டியில் இருந்தால்தான் அகப்பை கருப்பை என்னும் அகப்பை வரும். ஏன்னா இகபர சுகம்னு முதல்ல சொன்னேன். இந்த இகபர சுகம்னா மனித உயிர்களை உயிர்விக்கும். குழந்தை இல்லை அப்படின்னாக்கா முதன்மையா அந்த கந்த சஷ்டி விருந்தத்தை முறைப்படி கையாளணும். இப்போ எல்லாருக்குமே சில பலதரப்பட்ட நோய்கள்லாம் வருது. சின்ன வயசுலேயே சர்க்கரை வியாதி வருது, பிபி இருக்குது, தைராய்டு இருக்குது அப்படின்னு நாம் எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். அதனால ஒரு சில கட்டுப்பாடுகளை தளர்த்தி இருக்கணும். மனிதன் நல்லா சாப்பிட்டு வளமான சக்தியோடு கொண்டு அந்த அகம்பாவத்தோட நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னாதான் அந்த விரதத்தையே கடைபிடிச்சோம்னா உடலும் மனமும் உயிரும் சுத்தமாகும். அப்போ சுத்தமாகும்போது எல்லாத்தையும் அந்த விரதமாகப்பட்டது கலைச்சி விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு உடம்புல ஆரோக்கியத்தை கொடுக்குது. ஆகையினால்தான் சஷ்டியில் இருந்தால்தான் அகப்பயில் ஒருமை என்று சொன்னாங்க. இந்த சஷ்டி விரதம் என்பது நவராத்திரியை தொடர்ந்து அமாவாசை 21வது நாள், அந்த அமாவாசையிலிருந்து நவராத்திரி 9 நாள் 21வது நாள் அந்த சஷ்டி ஆரம்பிக்கிற நாள். ஆகையினால அந்த சஷ்டிக்கு முன்னால் நாகப்பஞ்சமி, பஞ்சமி திதிய அடுத்த நாள் சஷ்டி. ஆகையினால் அந்த விரதத்தை முறையே கடைபிடிச்சோம்னா நம்மளுக்கு நினைச்சத தொழில் வளம், சொல்வளம், செல்வாக்கு, சொல்வாக்கு, நிலப்பலர்கள் எல்லாமே தரக்கூடிய வல்லமை பெற்றவர் முருகப்பெருமான். அந்த மாதிரி வாங்கினவங்க தேவலோகத்தில் இருக்கிற இந்திரன் வாங்கியிருக்கிறாரு, குபேரனே வாங்கியிருக்கிறார் முருகப்பெருமான். சிவபெருமானை நெற்றிக்கல்ல எரிச்ச உடனே மறுபடியும் கண்ண முடிகிறார் காமதேவன்.
காமதேவன் கண்ணம் மூடின உடனே ரதி தேவி வந்து அழுகுறாங்க. சிவபெருமான் முன்னோர் தான். சிவபெருமானை தோற்றுவிக்கும் பொழுது மட்டும்தான் கிடைத்தாங்க. அது வரைக்குமே தவக்கோலத்தில் தான் இருந்தார். தட்சிணாமூர்த்தியா அவதரித்து தட்சிணாமூர்த்தியா இருந்து கொண்டிருந்தார். அவரே உயிரைக்கும் கண் திறந்து பார்க்க வைத்தவர் முருகப்பெருமான். முருகப்பெருமான் சரவண கோயில் தவழ்ந்து வளர்ந்து கார்த்திகை பெண்களால் வளர்ந்து பராசக்தியின் அணைப்பாலே எழுந்து அந்த சக்தியை பெற்றார். நம்ம எல்லாம் நினைச்சிருப்போம், கிருத்திகை அன்னைக்கு முருகனுக்கு நம்ம பூஜை பண்றாங்க. கிருத்திகை பூஜை பண்ணோம்னா கார்த்திகை பெண்களுக்கு தான் போய் சேரும். சஷ்டியில் செஞ்சோம்னா முருகனுக்கு, கார்த்திகை பெண்களுக்கு தான் நம்ம செய்யுது. கிருத்திகை போய் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாருன்னா அது கார்த்திகை பெண்களுக்கு போய் சேரும். அது கார்த்திகை பெண்களுக்கு போய் சேரும்போது உடனடியான பலன்களை கொடுக்கும். ஏன்னா தாயானவளாயிட்டாங்க. அந்த 6 பேருக்கு தாயானவளாயிட்டாங்க. அவங்க கார்த்திகை பெண்களால் நட்சத்திரமாக்கப்படும் போது முருகப்பெருமான் அருளாட்சி வழங்கினார். உங்களை வணங்குபவர்கள் எல்லாருமே என்னை வணங்குவதாக அர்த்தம் அப்படின்னு. கார்த்திகை நட்சத்திரத்தில் நம்ம முருகப்பெருமானை தொழுவோம். சஷ்டியில் தான் முருகப்பெருமானை சென்றடையும் சரிட்டா. ஆனால் அது விரதம் இருக்கணும். ஆனால் கிருத்திகையில் நம்ம விரதம் இருக்கிறோமோ இல்லையோ முருகருக்கு போய் பூஜை பெற்றுறோம். இதுதான் நடந்துகிறது. ஆகையினால மனித பிறவி எடுத்த நாள் முதலாக முருகப்பெருமான் தென்னாடுடைய கடவுளாக நம்மளுக்கு அருளாட்சி வள்ளிதேவ சேனாபதியா இருக்கார். தேவராஜனுக்கு மகளாக தெய்வானை இருக்கும்போது அந்த தெய்வானை குழந்தையாக வரும்போது ஐராவதம் யானை தான் வளர்ந்துதான். வள்ளி எப்படி மானின் வயிற்றில் பிறந்தாலும் அதே மாதிரி யானை தான் அந்த தெய்வானை வளர்ந்தது. ஐராவதம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, வெள்ளை யானை. இந்த வெள்ளை யானை தான் தேவர்களுடைய வாகனம். அந்த வாகனம் தான் தெய்வானை வளர்ந்தது. ஆகையினால இயற்கையே உருவான இவங்க 2 பேருமே இயற்கையா உருவாங்க. சுந்தரவள்ளி இந்த 2 பேருமே முன்னையும் பின்னையுமாக வந்து சேர்ந்தாங்க. இந்த 6 படை வீட்டிலும் இறைவன் இருக்கின்றான். இறைவன்னா சாதாரணமா கிடையாது. சிவபெருமானுக்கு எவ்வளவு சக்தியோ அதே போல முருகப்பெருமானுக்கு. அதனால்தான் சித்தர்கள் புதிய மலையில முருகப்பெருமானை வழிபட்டாங்க. இன்னொரு கதையே இருக்கு. முதலில் பழனிமலை முருகனை சித்தர்கள் முதலில் செய்யவில்லை. முதலில் செய்தது பைரவர். கால பைரவர் தான் முதல்ல உருவாக்குது. அது உருவாக்கும் போது சில முதல்ல செஞ்சோம்னா முதல்ல நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணா கூட தப்பு செஞ்சு ஒரு கல்யாணம் பண்ணா சரி, ஒரு காதல் சரி, நம்ம வீட்டில் இருக்கிற விழாக்களே முதல் விழாக்கள் எதுனாலும் சில தவறுகளை செய்ய வேண்டியது. அதை 2வது செய்யும்போது 2வது குழந்தைகளுக்கு பண்ணும்போது அதை சரி பண்ணிடும். அதே போல 2வது முறையாக முருகப்பெருமானை செஞ்சதுதான் நம்ம நவபாசனத்தில் இருக்கிற பழனிமலை முருகப்பெருமான் தண்டாயுதபாணி சுவாமி. இதுக்கு சித்தர்கள் எல்லாம் திட்டப்போடு செஞ்சது முருகப்பெருமான். போக சித்தர் தலைமையானவர், புலிப்பாடி சித்தர் 2வது தலைமையேற்றார். 84 சித்தர்கள் புடைசூழ அந்த நவபாசனங்களை கொண்டு வந்து அதுக்கு உச்சாரணம் செய்து அதுக்கு உருவேற்றி அந்த சிலையின் வீரியத்தை கண்டு நிர்ணயித்து அந்த சிலை பழனியில் நிறுவப்பட்டது. ஆகையினால அந்த சிலைக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் அப்படின்றத நம்மளால சொல்லிக்க. ஆகையினால்தான் சரவண பொய்யிலிருந்து காவடி மூலியமாக அந்த மேல இருக்க பழனிமலை முருகனுக்கு தொட்டியில மூலிகை நீர், பல செடி கொடிகள் அந்த மூலிகைகளை போட்டு 6 கால அபிஷேகம். ஒரு காலம் 2 காலம்லாம் கிடையாது, 6 காலம். ஏன்னா அனலே உருவாகிருப்பாரு. ஏற்கனவே சிவபெருமானால் அனலால் தோற்றுவிக்கப்பட்டவர். இந்த அனலால் உருவானவர் தான் முருகப்பெருமான். அதுலேயே சித்தர்களால் சிலையால் வடிக்க அமைப்பாங்க. இந்த முருகப்பெருமான் என்பவர் அந்த நவபாசனம் அனல், அந்த அனல் மேல பட்ட நீர் எல்லாமே அமிழ்டும். அனல்ல பட்டாவே எல்லாம் கறிகளை தீர்ந்து விடுவாங்க. ஆனால் அவர் மேல பட்ட விபூதி, பஞ்சாமிர்தம், புஷ்பம்,
நீர், சந்தனம், தேன், பால் எல்லாமே அமிர்தம் தான். ஏன்னா அந்த நவபாசனம் சித்தர்கள் தலை சிறந்த மருத்துவர்கள். அதனால்தான் தமிழுக்கு வடமாநிலத்தில் இருந்து கைலாயத்திலிருந்து அகத்திய முனிவர் பொதிகை மலைக்கு வந்து இந்த தமிழ் சங்கத்தில் நிர்வகிக்கப்பட்டு முருகனை தலைவராக போட்டு இந்த தமிழுக்கு பெருமை சேர்த்து கொடுத்தாங்க. இந்த சித்தர்களால் வந்து நம்ம 18 சித்தர்களை சொல்றோம். 18க்கு மேல பல ஆயிரம் சித்தர்கள் இருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச சித்தர்கள் மட்டும்தான். இந்த போக சித்தர்லாம் வந்து நம்மளுக்கு இறைவன் மனித குலத்துக்கு பெரும் பாக்கியம் பெற்றிருக்கிறோம். சிவபெருமான் முக்திக்கு மட்டும்தான். பல இகவர சுகத்துக்கெல்லாம் வந்து அவர் ரொம்ப சோதனை கொடுத்தார். ஏன்னா பட்டினத்தாருக்கு சோதனை கொடுத்தார். பட்டினத்தார் பெரிய செல்வங்க, பெரிய செல்வந்தனா இருந்து குழந்தை வேணும் குழந்தை கொடுப்பாரு. அவரே குழந்தையா போயிட்டு குழந்தையா போயிட்டு பல கடல் கடந்து வாணிகம் செஞ்சு வந்து செல்வத்தை கொடுத்தாரு. செல்வத்தை கொடுக்கும் போதே அவருக்கு திருப்தி ஏற்படல இருக்கும்போது அந்த குழந்தை கிட்ட நல்லா புள்ள நீ இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுனால சிவபெருமான சும்மா இருக்காரா, காதறிந்த உறுதியும் வாராது நடைமுறைக்கு அப்படின்னு ஒரு போதை அவங்க அம்மா எழுதி கொடுத்துட்டு எல்லாமே இவ்வளவுதான் அப்படின்னு போயிடாரு. அப்ப அவரால் ஒரு குழந்தைய அங்க கொடுக்கல. ஏன்னா உணர்த்துதல் அதிகம், சிவபெருமான் உணர்த்துதல் அதிகம். எல்லா தெய்வங்களும் திருத்தலங்களிலே கோயில்களிலே இருக்கும். சிவபெருமானும் கோயில்களில் இருப்பார். ஆனால் எல்லா தெய்வங்களும் மயானத்தில் இருக்க முடியாது. இந்த மயானத்தில் இருப்பவர் சிவபெருமான் மட்டும்தான். ஏன்னா முக்திக்கு அவர் தான் வழி. எல்லாமே பார்த்தோன்னா இறைவன் ஒருத்தர் நம்மளுக்கு துணையாக இருப்பார் ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நம்மளுக்கு பலிக்கக்கூடும். அந்த பலிக்கும் வகையினால நம்ம உணர்ந்ததுனால தான். ஆனால் உணராத மெய்ப்பொருள் உணர்ந்து நம்மை தானே உணர்ந்து நம்ம யாரு எதுக்காக இந்த பூமியில வந்து பிறந்தோம், பிறந்ததுனால நம்ம யாராருக்கு என்னென்ன லாபம், யாராருக்கு என்னென்ன நஷ்டம், எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கிறோம், எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற முக்திக்கு வழி சொல்லி முடிவினை தருந்து மறுபடியும் இந்த பிறப்பு இருக்கா இல்லையா, இதோட சிவபெருமானுடைய கைலாயத்தில் போகணுமா, இல்லை வைகுண்டத்தில் போகணுமா, இல்லை சத்தியலோகத்துக்கு போகணுமா அப்படின்றதே தெரியாத நிலையை ஒன்று இருந்து கடைசி காலத்தில் உயிர் பிரியும் நேரத்தில் மட்டும் நம்மளுக்கு உணர்வு வருது. அது யாருக்கும் பக்கத்தில் இருக்கணும்னு தெரியாது, எதிரில் இருக்கணும்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது. மௌனம் தான். அதனால்தான் அருணகிரிநாதர் சும்மா இரு அப்படின்னு முருகப்பெருமான் சொல்லிட்டார். அருணகிரிநாதர் எவ்வளவோ சில தீண்டத்தகாத ஒரு வேலைகள்லாம் செஞ்சு கூட ரொம்ப மோசமான ஆளாக இருந்து கூட அருணகிரிநாதருக்கு அன்பு வழியும் சத்திய வழியும் காட்டினார் முருகப்பெருமான். முருகப்பெருமானை பார்த்து தான் அருணகிரிநாதருக்கு வாயெழுத்து போச்சு. முருகா நான் என்ன செய்ய அப்படின்னாரு. சும்மா இரு. 12 வருஷம் சும்மாவே இருக்கார். 12 ஆண்டு காலம் சும்மாவே இருக்கார். உண்ட உணவு இல்லை, உனக்கு உணவு இல்லை, எதுவுமே இல்லை, இருக்கிறதுலே திருவண்ணாமலே இருந்தார். 12 ஆண்டு காலம் கழித்து முருகப்பெருமான் அருணகிரி அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் கண் தந்த பாக்குறாரு. அப்பதான் முதல் அடி பாட்டே கொடுக்குறாரு. சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானும் ஒரு ஒத்துமை, ஒரு ஒத்துமை இல்லை, பல ஒத்துமை இருக்கும். முதல் பாட்டு முதல் அடி எடுத்து கொடுக்குறது சிவபெருமான். உலகெல்லாம் உணர்ந்துவதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேன் அழகு ஜோதியான் அம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலம்பை வாழ்த்து வணங்கும் என்று முதல் அடி எடுத்து விட்டார் சேக்கிழார் பெருமானுக்கு. 63 நாயன்மார் கதைகளை எடுத்து சொல்லும் போது இந்த சேக்கிழார் பெருமானுக்கு முதல் அடி எடுத்து விட்டார். அதே போல சுந்தரருக்கு பிள்ளைவாழ் அண்ணனர்தம் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு முதல் அடி எடுத்து கொடுத்தது அவன் சிவபெருமான். அதே போல அருணகிரிநாதருக்கு முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கு ஒரு சக்தி தரவன் முத்துக்கு ஒரு வித்து குருவரை என ஓது அப்படின்னு அந்த வேலில் ஓமனம் பிரணவத்தை சொல்லி உபதேசம் பண்ணி தீட்சை கொடுத்து அவர் பாட சொன்னது முருகப்பெருமான். வேல் குத்துறோம் நம்ம நிறைய பேர் இங்கே குத்திருந்தாரு. வேலு பெருமைக்காகவும் நம்ம குத்திருக்கிறோம். சிலர் அந்த பந்தாவுக்காகவும் வேல் குத்திருக்கிறாங்க.
இந்த பார்த்தா வேலை குத்தும் போது பல காமெடிகள் வரும். 10 அடி 15 அடி வேலை குத்திடுவோம். அங்க 6 அடி சந்து தான் இருக்கும். அந்த 6 அடி சந்துல கிளாஸ்லயே வருவாங்க. முருகப்பெருமான் அவ்வளவு பெரிய வேலை குத்த சொல்லுவீங்க. அதே போல அவங்க யார் யார் வராங்களோ அப்பதான் வந்து அங்க சாமி ஆடுவாங்க. அது வரைக்கும் நீ அவங்க எதிரில் சட்டம் திருவூரில் சேர்த்தவனுக்கு சரியா போச்சு கதை கபால் விடுவாங்க. ஏதோ ஒரு நாள் 2 நாள் வரலையே வந்தத சாமி அதை இவங்களே நிறுத்துவாங்க. அப்புறம் மாமா அடி மச்சான் அடி மாமா அடி மாமா அடி மாமா எங்க அடிப்பார் பூச்சாயி. அந்த மாதிரி இந்த வேல் குத்துறது வந்து ஒரு அடி 1 அடி இல்லை நம்மளுக்கு குத்தணும் வேண்டிக்கணும்னா ஒரு 3 அடியில குத்தலாம். 12 அடி 15 அடி குத்துட்டு இந்த பக்கம் தம்பி தம்பின்னு ஆடி வைப்பாங்க. எப்பா பார்த்து பாப்பா இருக்க தவுண்டு ஆகிடணுமா எவ்வளோன்னா 10 பேர் நல்லா சாமியே வர. அப்புறம் எங்க பூத்தாரி மாமா இருப்பாரு. ஆமாடா அங்கே போய் பாலக்கடையில் சங்கர் நாயர் டீ கடையில் போய் 10 இட்லி 5 இட்லி துண்டு வந்து எல்லாம் ஆக்கி சாப்பிடுவாங்க அப்படின்னு அவங்ககிட்ட அடி தான் அவங்க கத்துவாரு. அந்த மாதிரி இறைவனுடைய திருவேல் முருகப்பெருமானுடைய வேல் அருணகிரிநாதர் திரு நாவிலே ஓமனம் பிரணவத்திற்கு வழி சொல்லி அந்த முதலடி பாட்டை எடுக்கிறது. அந்த சக்தி வேலானது அந்த ஓமனம் பிரணவத்துக்கு அடித்தளமாக விளங்கி அருணகிரிநாதர் பல சத்திரங்களுக்கு சென்று பல நோயாளிகள் பல ஏழ்மையானவர்கள் ரயில் முடிந்தவர்கள் பல நாள் நோய் வாய்ப்பட்டவர்கள் இவர்களை எல்லாம் இந்த திருப்புகளை பாடி அந்த நோயை தீர்த்தார். திருவண்ணாமலையிலே பிரபுடதேவ மகாராஜன் முருகப்பெருமானை நான் பார்க்க வேண்டும். அதுக்கு அருணகிரிநாதர் கட்டளையிட்டார். என்ன கட்டளையிட்டார்? மரண கட்டளையிட்டார். முருகப்பெருமான் வரவில்லை என்றால் உன்னை தூக்கிவிடுவேன் அப்படின்ட்டு. அதுக்கு யார் காரணம்? அங்க இருந்த மதகுரு யாரு? சம்பந்தாண்டா. அந்த சம்பந்தாண்டா அருணகிரிநாதர் பொய்யானவர். பிரபுடதேவ மகாராஜா விஸ்வாசி. அருணகிரிநாதர் பொய்யானவன், அவனை நம்பாதீங்க அப்படின்னு சொல்ற. முருகப்பெருமான் நயமாக சொல்கிறார், நான் வருவோம் போ அப்படின்றார் அருணகிரிநாதர். ஆனால் போகும் தன்மையில தாயார் பராசக்தி திருப்பி வைக்கிறார். முருகாண்டி போகாத அப்படின்னு. ஏமா அப்படின்னா சம்பந்தாண்டா காய் உண்டாங்க என்னை இவ்வளவு நாள் தொழுது என்னை வணங்கி வந்தான். அதனால நீ போனா அவன் தோத்துருவான். ஏமா அவன் நல்லவன் இல்லையா சொன்னார். இருந்தாலும் ஒரு நாள் இருந்துட்டானே. சரி அம்மா பேச்சு கேட்டு அம்மா மதிலே உட்காந்து முருகப்பெருமான். அப்பதான் நாலு வீட்டில் பார்த்த உடனே பராசக்தி முருகப்பெருமானே பிரித்து கொண்டு விடமாட்டாங்க. அப்பதான் ஒரு பாட்டு அதல சேதல நாட அகில மேலினாட அபிநயாயிகானாட அவரோடம் மதுரவாணிதா நாட மலரி வேதல நாட மருதுமாலோராட மதியார வனசமாமியாராட நெடிய மாமனாராட மயிறு மாடினியாரி வரவேணும். முதல்ல சேதனால அகில மேடு மீதால சிவபெருமானால மேற்மலையில அபிநக்காயி தானால அம்மாவால மனத்தமாமி பெருமாளால எல்லா தேவாதி தேவர்களும் ஆடணும். நீ வரணும், ஆடிக்கிட்டே வரணும் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லிட்டாரு. திருவண்ணாமலையில காட்சி தராரு தூண்ல. இன்னமும் நம்ம தூண்ல தான் போயிட்டாரு. திருவண்ணாமலையில முதல் கோபத்துக்கு முன்னாடி போனோம்னா முருகப்பெருமான் தான். விநாயகர் பதில் அங்கே முருகப்பெருமான் தான் இருப்பார் திருவண்ணாமலை. அந்த சிவபெருமானுக்குள்ளே அந்த தலத்துல முருகப்பெருமானும் ஒரு தனி சிறப்பு. ஆகையினால முருகப்பெருமானுடைய விசேஷமான நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயுமே நாம கலந்துக்கணும். முருகப்பெருமான் நிகழ்ச்சி
தினமும் நித்தமும் காலையில் 4:30 மணிக்கு ஒரு 48 நாள் முருகப்பெருமானை நினைத்து ஒரு காலையில 4 வந்து ஒரு சூரிய உதயம் 5:45 மணிக்குள்ள ஒரு விளக்கை ஏற்றி, அதுக்குன்னு ஒரு தனி புத்தகங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஒரு மண் விளக்கை ஏற்றி மிதமான ஜோதி தெரியும் அளவுக்கு முருகப்பெருமானை நினைத்து ஏற்றி வச்சு ஒரு ஊர் வச்சு ஏற்றி வச்சு காலையில் முருகா பரவானவா கண்டா இதை நம்ம 48 நாள் சொல்லிக்கிட்டே வந்தோம்னா சுத்தமா அந்த நிலையே மாறும். நான் எவ்வளோ சாமி கும்பிடுறேன், எவ்வளோ வீடு கும்பிட்டாலே எனக்கு வண்டியதில்லை. அவன் போய்தான் நான் சாமியே நடிக்க மாட்டேங்கிறான், கடவுளே நடிக்க மாட்டேங்கிறான், அவனுக்கு மட்டும் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அது நிறையா பேருக்கு கேள்வி. காரணம் என்னன்னா கர்மா வினையை நம்ம இந்த லோகத்தில் நம்ம தீர்க்கணும். அந்த கர்மா வினையை ஒவ்வொருத்தர் தலையெடுத்து மாற்றிதான் வரும். இதுக்கு 2 சம்பவத்தை நான் உங்களுக்கு சொன்னேன், அதுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. என்ன அப்படின்னா, ஒரு பெரியவர் ஒரு வீட்டில் இருந்தாரு, அவருக்கு 2 பசங்க. அந்த 2 பசங்களும் அப்பா என்ன சொல்றாரோ அதன்படிதான் நடக்கும். அந்த பெரியவர் ரொம்ப குழந்தைங்களுக்கு நல்ல விதமாகவே சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த நாளில் அந்த வீட்டில் எப்பவுமே காலையில் எழுந்துப்பாங்க, 4 மணிக்கு எழுந்துப்பாங்க, குளிப்பாங்க, எல்லா வேலையும் முடிச்சுட்டு இறைவன் திருவருளை வந்து அந்த சூரிய உதயம் 5:45 மணிக்கெல்லாம் வந்து தீபத்தை ஏற்றி வச்சு வழிபடுவாங்க. இது ரொம்ப நாள் நடந்துக்கிட்டே வந்தது. வெடிகாலையில் வரும்போது எப்பயுமே மகாலட்சுமி அவர்கள் காலையில் வருவாங்க, நம்ம வீட்டுக்கு தேடி வருவாங்க. ஒரு தெருவாக வருவாங்க, மக்கள் குடியிருந்த இடத்துலாம் வந்து பார்த்துட்டு எந்த வீட்டில் நல்லா இருக்கணும், எந்த வீட்டில் நம்ம நுழையலாம், எந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு நினைச்சு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ வரும்போது இந்த பெரிய வீடு மட்டும் ஒரு நிசப்தமான ஒரு ஒளி, வாசனை, சுத்தம், நல்ல ஒழுக்கம் இதெல்லாம் இருக்குது. அப்போ அந்த பெரிய வாசல் இருக்கு. அது மாதிரி மகாலட்சுமி வரும்போது அவருக்கு வந்து தெரியும், நான் உங்கள் வீடு வர போகிறேன் அப்படின்னு. அந்த பெரிய எல்லாம் யார் வீட்டுக்கு வராங்கன்னா நிற்போம் அப்படின்னு சொல்றாரு. யாருன்னா மகாலட்சுமி வராங்கன்னா நம்ம வேணாம்னு சொல்லுவோமா? அவர் வேணாம்னு சொல்லுவார். மறுநாள் வராங்க, இது மாதிரி கேட்குறாங்க, நான் உங்கள் வீட்டுக்கு வர போகிறேன், அன்றைக்கே வேணாம்னு சொல்கிறார். இது மாதிரி பல நாள் சொல்லும் போது அவங்களுக்கே என்ன வேணாம்னாங்கிறாங்க, மற்றவங்களாம் நம்ம கூப்பிட்றாங்க, இதுதான் வேணான்றாரு அப்படின்ட்டு அந்த திருமகளே சொல்கிறாங்க. அப்போ அந்த பெரியவர் ஒரு நாள் நான் வரதான் போகிறேன், நீ வந்துடுவ, போகும்போது சொல்லிட்டு போக மாட்டிய, எப்படி போகனே தெரியாது அப்படின்னு அந்த பெரியவர் சொல்கிறேன். இல்லை நான் போகும்போது சொல்லிகிட்டே போகிறேன் நான் உங்கள்கிட்ட இருக்கும்போது, சரி வாங்க அப்படின்ட்டு ஒரு நாள் சொல்கிறாங்க, இந்த நாளில் வாங்க. அப்போ அந்த நாளில் வரேன். அங்கே வந்தவங்க அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது, நல்ல மாடி வீடு செஞ்சாங்க, நல்ல செல்வம், 7 தலைமுறைக்கு நாங்கள் செல்வம், பல இகப்பட சுகங்கள்லாம் எல்லாமே அனுபவிக்கிறாங்க, நல்ல செழிப்பாக. ஆனால் அந்த பெரியவருக்கு எந்த நிலையில இருந்தாரோ அதே நிலையிலேயே இருக்கார். ஆனால் அந்த வீட்டுக்கு வந்த மருமகர்கள், அந்த வீட்டுக்கு வந்த குழந்தைங்க இதுகளுக்கெல்லாம் ஒழுக்கம் இல்லாமல் அப்படியே இருக்கிறாங்க. இதுபோது அரிப்பங்கலையில் போனாக்கா அந்த பால் இருந்ததுன்னா அதை குடிச்சிட்டு அதுலேயே ஊற்றுறது, கை கழுவாமல் இருந்தது, அதுலேயே தண்ணியே கை ஊருக்கெல்லாம் கழுவுறது, துணி அங்கங்கே போட்டுறது, நல்ல துணி கட்ட துணி இல்லாமல் ஒரு வீடே அலங்கோலமாக நல்லா பங்களா மாதிரி இருக்கிற வீடுல அந்த மாதிரி நாசமாக ஆகி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி கட்டை அடுப்பத்தை வைக்கும்போது அந்த மாட்டுக்கெல்லாம் வந்து அந்த உணவெல்லாம் வந்து சேகரித்து அந்த மாட்டு காத்தும்போது அதுக்கெல்லாம் அந்த அம்மா வந்து காலையிலேயே அடுப்பு தள்ளுறது இதெல்லாம் பார்க்குறாங்க. ரொம்ப அருவருப்பாக இருக்கிறதுனால எடுத்து வீடு இந்த மாதிரி அருவருப்பாக இருக்கிறதுனால அந்த மகாலட்சுமி வந்து சொல்கிறாங்க, ஐயா நீங்களே பார்க்குறீங்களே எப்படி இருக்குது, நான் சுத்தமாக இருக்கும்போது வாங்குவேன், என்னை இந்த மாதிரி அது மூலமாக அசுத்தமாக ஆகிட்டீங்க, நான் என்ன பண்ணுறது, நான் போகலான்னு இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. நீ போகலான்னு ஆரம்பிச்சேன், சொல்லிட்டு போகிறேன், சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்பக்கமாக இருக்கிற ஒரு கிணத்துல போய் விழுந்து இறந்தாரு. அவர் வந்தாலும் இந்த அம்மா சொல்லிட்டு போகிறாரு. அவர் இறந்த உடனே அந்த அம்மா அந்த இடத்துலேயே தங்கிட்டாங்க. ஆனால் பொண்ணை சொல்ல காப்பாற்றுங்க ஆகையினால அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாலும் சரி அந்த செல்வம் குறைய போகிறது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, தீவிரமாக இருந்தாலும் செல்வம் தங்கிவிட்டால் ஒருவர் குடும்பத்துக்கு தியாகியானா மற்ற குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க சொந்தக்காரங்களை கொண்டு எல்லாருமே நல்லா இருப்பாங்க.
அப்ப நாம் நினைக்கிறது ஒண்ணு, இது ஒண்ணு. பாவ புண்ணியங்களை பார்த்து ஒரு காலம் நம்மளை அழைக்கிறோம் அப்படின்னா ஒரு இடத்துல அடையலாம். இது உண்மை சம்பவம். முதல்ல சொன்னதும் உண்மை சம்பவம், இப்ப சொல்ல போறது ஒரு உண்மை சம்பவம். இது விக்கிரவாண்டி பக்கத்துல ஒரு நிகழ்ச்சி. ஒரு நாள் ஒரு லாரிக்கு ரோடு கிராஸ் பண்றாரு, பால் வாசலம் பண்றவர். ரோடு கிராஸ் பண்ணும்போது அந்த லாரியை அவங்க அடிச்சு இப்போ வந்து அவரு ஸ்பாட்ல இறந்துட்டார். வெடிகாலையில் ஒரு 5 மணி இருக்கும், அந்த மாதிரி நேரத்தில் அடித்த உடனே அவர் ஸ்பாட்ல இறந்துட்டாரு. அதில் ஊரில் இருக்கிறவங்க ஒரு 2 பேர் பைபாஸ் ரோட்டில் ஊரில் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அவங்க அடித்த உடனே பார்த்துட்டு உடனே ஊரில் போய் கொண்டு போயிட்டாங்க. அந்த வழியாக அப்பாவும் பிள்ளையே 2 பேர் வராங்க பைக்கில். வரும்போது அந்த இடத்துக்கு வந்த போலீஸ்காரரும் பக்கத்துலேயே இருக்கிறதுனால வந்துட்டார் போலீஸ்காரர். வந்தவொடனே நடு ரோட்டில் லாரி நின்றதுனால இவங்க 2 பேர் டிரைவர் இருந்தது அந்த டிராஃபிக் போலீஸ்காருக்கு தெரியும். அதனால் எப்பா கொஞ்சம் வண்டி எடுத்து ஓரமாக கொடுப்பா, ஃபுல்லாக டிராஃபிக் ஆகுது ஹைவேஸில் அப்படின்னோடனே இவர் வேணாம் தான் சொல்கிறான் பையன். இதெல்லாம் வேணாம், எங்களுக்கு கேஸ் ஆகும், எங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறான் பையன். அப்பா என்ன சொல்கிறாரு, பரவாயில்ல எடுத்து போலீஸ்கார் நம்ம ஆளுதான் தெரிஞ்சவங்க அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும் போது சரி அப்பா சொல்கிறாரு அப்படின்னு பையன் அந்த வண்டியை எடுத்து கொடுத்துருக்காரு. லாரியில் ஏறிட்டான். லாரியில் ஏறி அந்த வண்டியை மூவ் பண்ணுறான். அந்த வண்டியை மூவ் பண்ணும்போது அந்த ஊரில் இருந்த ஜனம்லாம் வந்துட்டாங்க. வந்தவொடனே இவன் தான் லாரியில் இருந்து அடிச்சுவான் அப்படின்ட்டு அவங்க எடுத்து போட்டு அடி அடிக்கிறாங்க. அந்த போலீஸ்காரர் எவ்வளோ சொல்கிறாரு, எப்பா அடிச்சா ஓடிட்டான், இப்போ இந்த வண்டி ஓரமாக விட சொன்னேன், அதனால தான் நீ இந்த ஆள் வந்துடுறான் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க நம்பலை. அதை நம்பாமே அவரை அடிச்சுட்டாங்க. அடிச்சு கொன்னம் போட்டாங்க. அப்பா எதிர்த்தே கண் முன்னாலே ஒரு பொதுமக்கள் கிட்ட அடிவாங்கி நல்ல மனிதர் இறங்கிட்டார். இப்ப இதுக்கு கர்மாவினைக்கு என்ன சொல்றது? இது ஒரு வகை, இது ஒரு வகை. அப்புறம் அந்த மக்களுக்கு என்ன தண்டனை? இறைவன் எங்க இருக்கிறான்? இதையே பார்த்து கொண்டுதான் இருக்கிறான், அதையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். தப்பு செய்யறவங்கிட்ட செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே இருக்குது. நல்ல மனிதன் ஒரு 4 பேர்கிட்ட அடிவாங்கி இறந்துருக்கான், அதுவும் ஒரு பக்கம் இருக்கு. இப்ப இறைவன் அப்படின்னா சொல்லுவான், நம்ம மெய்ப்பொருள் காணாத வரைக்கும் அது தீய செயல், இறைவன் இல்லை, இறைவன் பார்த்துருந்தானாக்கா அவன் தடுத்து இருக்கலாமே அப்படின்னு சொல்லுவான். கர்மாவினை எப்படி? இந்த கர்மாவினை ஒரே பஸ்ல 45 பேர் இறந்துட்டாங்க. ஒரே பஸ்ல 45 பேர் இறந்துட்டாங்க. இதுக்கு என்ன போன ஜென்மத்துக்கு இந்த ஜென்மத்துக்கு பார்த்தா அவன் அடிச்சவங்க அத்தனை 45 பேரும் அது இருக்காங்க. உயிர்கள் உயிரிக்கும் போதே மனித உயிர் தான் வேணும். நம்ம வேண்டது என்ன? அடுத்த பிரிவு எடுத்தா மனித பிரிவையா பரவணும் அப்படின்னு வேணும். ஏன் மனித பிரிவு? வேற ஏதாவது ஒரு ஜீவராசாரம் இல்லாம பலம் பொருந்தி சிங்கம், சிங்கமா கூட இருக்கலாம. சிங்கம் நம்ம பார்க்கறதுக்கு தான் நல்லா வலிமையா இருக்க மாதிரி இருக்கும். அதனுடைய ஏரியாவை கவர் பண்ணுறதுக்கு அது படாத பாடுபடும். வலிமையாக இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு சிங்கத்துக்கு. வலிமை குன்றின உடனே மற்றொரு சிங்கம் அதை அடிக்கும். அதை அடித்து அதனுடைய உடைமைகளையும் சரி அதனுடைய உறவினர்களையும் சரி அது கையாளும். ஆனால் மனிதன் அப்படி கிடையாது. மனிதன் நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை நம்மளை முடியாத காலத்தில் நம்மளை ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போவோம், உடம்பு முடியலாம் பார்த்துக்கிறோம், நம்ம முடியாத காலத்தில் எடுத்து தண்ணி கொடுக்குறோம், குளிப்பாட்டோம், நம்மளுக்கு உணவு கொடுக்கும், எவ்வளோ சுகங்கள் கொடுக்கும் நம்மளுடைய குழந்தைங்க. அதே போல தான் தொடர்ந்தா மாதிரி வரும். அதனால தான் இகவர சுகம் கொடுக்கறது முருகப்பெருமான். படைக்கும் தொழில் எல்லாத்தையுமே படைக்கிறது பிரம்மன். எல்லாத்துக்கும் ஒழுங்குமுறையை கற்றுக் கொடுத்தாரா? இல்லையே. மனிதனுக்கு மட்டும்தான் ஒழுங்குமுறையை கற்றுக் கொடுத்தார் முருகப்பெருமான். அதனாலதான் தேவேந்திரனாக இருந்தாலும் சரி பணிய வேண்டும். ஏன் தேவேந்திரன் பணியணும்? அஷ்டதிக்கு பாலர்களை அவனா கையாளணும். அஷ்டதிக்கு பாலர்கள் யாரு? அக்னி பகவான், வருண பகவான், யம, நிருதி எல்லாமே அந்த அஷ்டதிக்கு பாலர்களும் அவன் கையாளணும். எந்த ஒரு அரிய பொருள் கிடைத்தாலும் தேவலோகத்துக்கு சொந்தமானது. அந்த தேவலோகத்துக்கு சொந்தமானதே வந்து தேவலோகமும் தேவ சங்கபதியா முருகப்பெருமான் இருக்கிறார். அப்ப அவருக்கு மீது கடவுள் யார்? அந்த அளவுக்கு சிவபெருமானுக்கே உபதேசம் செய்யக்கூடிய
எப்பொருளாயும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த அறிவை தரக்கூடியவர் சிவபெருமான். நாம நினைக்கிறது ஒன்று, இறைவன் நினைப்பது ஒன்று. நேர் வழியில் நல்ல வழியில நாம போயிட்டோம்னா எந்த பிரச்சனை, ஆசைக்குதான் மூலாதாரமா இருக்குது. நம்ம அழிவுக்கு காரணமே ஆசைதான். நியாயமான ஆசை இறைவன் கொடுக்குறது எல்லாத்தையுமே நாம் அனுபவிக்கலாம். ஆனா பேராசையும் பொறாமையும் பழமுறை தான் நம்மளுக்கு மற்ற ஆசைகளுக்கு தூண்டுதலா இருக்கு. இந்த அன்புக்குரிய முருகப்பெருமானும் சிவபெருமானும் பராசக்தியும் விநாயகர் பெருமானும் குடும்ப சமயங்களாய் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை நெறிமுறைகளை கொடுத்துருக்காங்க. வாழ்க்கை நெறிமுறைகள்னா திருமணங்கள், காது குத்து விழா, இந்த மஞ்சள் நீராட்டு விழா, இதெல்லாம் வேற எங்கேயும் நம்மளால பார்க்க முடியாது. அமெரிக்கா போனீங்கன்னா அதெல்லாம் செய்ய முடியாது. பாகிஸ்தான் போனால் அதெல்லாம் செய்ய முடியாது. நம்ம மதம் இந்து மதத்தில் மட்டுமே இதெல்லாம் குடும்ப பாங்கான ஒரு நிகழ்ச்சிகளை கொடுத்து இறைவன் முருகப்பெருமான் கந்தபுராணத்தில் வாழ்க்கை நெறிமுறைகளை தந்து இந்த 6 நாள் சஷ்டி விரதத்தில் இதெல்லாம் கடைபிடிச்சு யாருக்கு என்னென்ன தேவையோ, எது நம்மளுக்கு தேவையோ மனசார மனமுருகி விரதம் இருந்து அதனை நிச்சயமாக பெறலாம். நம்மளுக்கு இஷ்ட தெய்வம் என்ன வழிபாடு, அந்த வழிபாடு காலையில் இந்த மெழுகோட தண்ணியை குடிக்கணும். இந்த மிளகு தண்ணியை குடிக்கணும். மிளகு தண்ணியை குடித்தோம்னா அதனுடைய உடலில் இருக்கும் உஷ்ணத்தை எல்லாத்தையும் விரிவுபடுத்தும். இந்த விரிவுபடுத்தும்போது வயிறு கொஞ்சம் காலியாக இருக்கும். அந்த நேரத்தில் கொஞ்சமான உணவு இல்லை பால் ரொம்ப கடுமையாக இருக்கணும்னாக்கா இப்போ இருக்கிற கெமிக்கலுக்கு அல்சர் தான் அதிகமாக வரும். அதனால இதெல்லாம் 6 நாள் கடைபிடிச்சு 7வது நாள் வெண்ணெயுடன் கலந்த மிளகு அதை ஒரு வெண்ணெய் ஒரு 100 கிராம் எடுத்து நம்ம உள்ள உட்கொள்ளணும்னா அந்த குளிர் தன்மைக்கு உள்ள எல்லா சூடான தலைகளுக்கெல்லாம் வெண்ணெய் அடிப்பான். ஆஞ்சநேயருக்கு, பைரவருக்கு, வீரபத்திர சாமிக்கு இவங்களுக்கெல்லாம் வெண்ணெய் அடிக்கிறாங்க. காரணம் என்னன்னா அவங்களாம் அணுள் உருவானவங்க, முருகெல்லாம் அணுள் உருவானவங்க. ஆனால் நம்ம இளநீர் அபிஷேகம் பண்ணுறாங்க. சூரியனை சமாரம் பண்ணுறோம்னா அவர் குளிர்படுத்துறதுக்கு இளநீர் அபிஷேகம் நடத்தணும். அதனால அவர் குளிர்ந்துருவாரு, நாம குளிர்ந்தோம்னா. அதனால 48 நாள் விரதம் இருக்கிறவங்களும் சரி, இந்த கார்த்திகையில் விரதம் இருக்கிறவங்களும் சரி, சஷ்டியில் விரதம் இருக்கிறவங்களும் சரி, இந்த விரதம் முடிக்கிற நாளில் ஒரு 50 கிராம் 100 கிராம் முதல்ல வெண்ணெயை சாப்பிடணும். வெண்ணெயை சாப்பிட்டு முருகப்பெருமான் அதுக்கப்புறமா உணவு சாப்பிடணும். திருக்கல்யாணம் இந்த மாதிரி சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். யாராருக்கு கண்டமணி, அதாவது ருத்ராட்சம் கட்டிக்கணும்னு விரும்புகிறவங்க எல்லாம் இப்போ ருத்ராட்சத்தை கட்டிக்கலாம். ருத்ராட்சம் கட்டிக்கனாக்கா ஒரு சிலர் சொல்லுவாங்க கவுச்சு சாப்பிடாதாங்க அப்படின்ட்டு. நாங்களாம் தம்பதியாக தான் இருக்கிறோங்க. அப்போ தம்பதியாக இருக்கிறவங்க ருத்ராட்சம் கட்டிக்கலாமா? பெருசாக கட்டிக்கலாம், நல்லபடியாக ருத்ராட்சத்தை கட்டிக்கலாம். ஆனால் ருத்ராட்சமும் விபூதியும் வில்வமும் இந்த 3மே தீட்டை அழிக்கக்கூடியது, நெருப்பு போன்றது. அந்த நெருப்பு போன்ற இந்த 3மே இந்த தீட்டுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாது. அதனால ஒரு தங்கத்துக்கு நிகரான ருத்ராட்சம், தங்கத்தில் என்ன வைப்ரேஷன் வெளியிருந்து வந்து கொடுக்கணும் அந்த அளவுக்கு ருத்ராட்சம் அந்த வைப்ரேஷன் வந்து கொடுக்கும். அதனால தான் சிவபெருமான் வெங்கடேஷ் பெருமாள் எல்லா நகைகளும் போட்டதுனால சிவபெருமான் ருத்ராட்சம் போட்டுருக்காங்க. ஆனால் அவர் பார்த்தா போயிடுவார், சிவபெருமானை பார்த்தா போயிடுவார், வெங்கடேஷ் பெருமாளை பார்த்தா போயிடுவாங்க. அவர் அலங்கார பிரியர். ஆகையினால இந்த ருத்ராட்சம் போட்டதுனால பெரிய துன்பம் ஒன்றே உண்டு. ஏன்னா ஒரு சில நேரங்களில் ஒரு சிலருக்கு இந்த சில நிகழ்ச்சிகள்லாம் காரணம் என்னன்னா நாம சுத்தம் பண்ணிக்கணும்ல. நம்மளை சுத்தம் பண்ண நம்மளால மனசு கேட்கணும். அதனால நமக்கே தெரியாம இறைவன் நம்மளை சுத்தம் பண்ணுறதுக்காக சில நெறிமுறைகளை அப்போ நம்ம மாட்டிப்போம். இதனாலதான் ருத்ராட்சம் போட. ஆகையினால முருகப்பெருமான திருவுருளை கொண்டு எல்லாரும் மென்புட்டு இருக்க வான்மிகை வாழாது பெய்க, வான்மிகை வாழாது பெய்யுதான் இருக்கு. வான்மிகை வாழாது பெய்க, மணிவளம் சுரக்க, மன்னன் கோன்வரை அரசெய்ய, மன்னன் நல்லாட்சி பண்ணணும். மன்னன் கோன்வரை அரசெய்ய, குறைவில்லாத உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நத்தவம் வெள்ளி மல்க, மேன்மைகள் செங்க நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி
முருகப்பெருமானின் திருவருளாலும் சிவபெருமானின் திருவருளாலும் எல்லோரும் இன்புற்று இருக்க வாழ்க்கை வணங்குகிறோம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழாமைகளும் என்னில் நல்ல கைக்கு யாதுமோர் குறைவிலா